இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து அவர் ரூமில் இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரி மாஸ்டர் நான் போய் கிச்சன் ரெடி பண்ணுறேன், மாஸ்டர் நான் இந்த மாதிரி போய் ரூமை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே வந்து இந்த மோட்டலில் வந்து நக்கு நெஞ்ச நக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். யாரா அந்த மோட்டலில் இவனுக்கு இவனுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு கிழவனுக்கு வந்து ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிழவன் வந்துட்டு இந்த மாதிரி பிரதர் நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும், யார் அந்த மோட்டல் எதுக்காக வந்து அவன் நெஞ்ச நக்கருக்கு வந்து இத்தனை பேர் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இது வந்து நம்ம வெளிப்படையாக வந்து பேச முடியாது, டக்குன்னு அந்த ரூம்குள்ளே நான் எல்லாத்தையும் கபால்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போது உனக்கு புரியாதுடா, இங்கே இருக்குதோ இந்த பழம் இதை சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிட்டா எனக்கு புரியும் நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பழத்தில் கை வைக்க போக இருடா நேரம் பார்த்தோன்னே சைக்கிளை தள்ளலான்ட்டு பார்க்குறேன், முழு பழத்தை கொடுக்குறேன் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட வெட்டி ஊண்டு குட்டி ஊண்டு பீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வெட்டிட்டு பாதி பீஸ் மட்டும் கொடுப்பான். இவ்வளோ பழத்தில் அந்த இத்தினோண்டு பீஸை மட்டும் கொடுத்து போட்டு நீ வந்து இதில் தெரியுங்கிற அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அதை சாப்பிட்டோன்னே வந்து அவனோட கல்டிவேஷன் லெவலு அப்புறம் அந்த QIயில் வந்து பிளாக்கேஜ் இருக்குது அது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடுது. அப்படி ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் பழசார்ந்த கிழமை வந்து புதுசாக யங்கான ஹேண்ட்ஸம் மேனாக வந்து மாறிடுறான். இப்போ எனக்கு புரியுது வெறி துணுண்டு அந்த பழத்துலேருந்து மிச்ச மீதிக்கே வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்து கிடச்சிருக்குதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சீனி இருந்துட்டு ஏன்டாடே நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா, நீ சின்ன வயசில் பெரிய மன்மத குஞ்சாக இருந்திருக்கிற பார்த்தியா, நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே உள்ளக்குள்ளே அந்த ஆன்செஸ்டர் வந்து வந்துடுவா. வந்தோடனே அவளுக்கு வந்து இவனோட அழகில் மயங்கிட்டு இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காடஸ் நீங்கள் வந்து என்னை ஞாபகம் வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து என்னை சின்ன வயசாக இருக்கும்போது காப்ளின்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஒரு கோகையில், அதுலேருந்து தான் வந்து நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றுனீங்க, அப்போருந்து நான் வந்து கல்டிவேஷனில் வந்து எப்பாவது வந்து உங்கள் லெவலுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்ட்டு நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா நான் வந்து மோட்டர் லோட்லேயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் தான் வந்து என்னோடய லைஃப் ஸ்பேனே வந்து லெஃப்டில் இருந்தது. இப்போ இவன் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி லக்குனால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்குனால வந்து இப்போ நான் திறமை வந்து இளமையாக வந்து மாறிட்டேன், என்னோடய வயசு வந்து இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இவளுக்கு நான் வந்து இவன் தானா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து இந்த காடஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். சரி அந்த மாஸ்டர் லீக் கிட்ட வந்து என்னை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உனக்கு மாஸ்டர் லீக் கிட்ட வந்து ஃப்ரெண்டாகணுன்னு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் மாஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு ஓகே மாஸ்டர்லேயே ஒன்றும் பெரிய ஃப்ரெண்டாக இருந்தெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே அங்கே சீன் கட்டுது. அதுக்கப்புறம் காலையில் வெடியுது. எதுக்கு ஹீரோ வந்து இங்கே வந்துருப்பானா அந்த காம்படிஷன் வந்து பார்த்துட்டு இந்த மோட்டல்ஸ் எல்லாம் வந்து கல்டிவேஷனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இம்மோட்டல் கல்டிவேஷன் ப்ராக்டிஸர்லாம் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படின்னு வந்து இங்கே விசிட் பண்ணுறது மூலமாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஹீரோவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து வந்திருப்பார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்போ காலையில் விழிஞ்சு இப்போ ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து வந்திருக்கும்போது அந்த ஹேண்ட்ஸமான மேன் பட்டு யாருன்னா அவன் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் இது நான் தான் சார் என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன்டா நேற்று கிழட்டு பயிலாக தான்டா இருந்தேன், இப்போ எப்படா ஒரு சின்ன பையனாக மாறினேன், ஒருவேளை இந்த கதையோட கான்செப்டை மாற்றி யாராவது புது ஆக்டருக்குன்னு உள்ளே துணிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜோக் பண்ணாதீங்க மாஸ்டர் வாங்க வந்து வண்டியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த லக்ஸரிஸான ஒரு குதிரை வண்டியிலே வந்து கொஞ்சம் லக்ஸரிஸாக வந்து இவன் வாங்கி வச்சுருப்பான். அதில் வந்து ஏற்றிட்டு இப்போ சுற்று மாதிரி எல்லாத்தையும் வந்து சுற்றி காத்துட்டு இருக்கிறதுக்கு வந்து இவங்க போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரகலையாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குப்பைகளாக வந்து நிறைஞ்சு வலிஞ்சிக்கிட்டு இருந்தது. எதுவுமே இல்லாமல் இப்போ இவ்வளோ சுத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இந்த மாதிரி மாஸ்டர் லீயோட எக்ஸிஸ்டன்ஸோட ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேனா, என்னோடய ஆளுகளை விட்டு ஒரு ஸ்ட்ரீட்டை ஒரு நாளைக்கு 3 தடவை கழுவி விட்டேன், அப்போ சுத்தமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன் வந்து என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ யாராவது ரகலைன்ற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த டவுனுக்குள்ளேயே வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், அப்போ இப்படி வந்து ரகலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடி சித்தி வந்து ஒரு மஸ்கிட்டோவாக மாதிரி ஹீரோவோட கட்டிருக்கிற நாலேஜெல்லாம் உறிஞ்சு நானும் கொஞ்சம் என்னோடய பலத்தை வந்து ஜாஸ்தி பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு வந்து இது கொஞ்சம் லைட்டிங்காக வந்து போரிங்காக இருக்குது. ஏன்னா எந்த விதமான பரபரப்புமே இல்லாமல் ஒரு மாதிரி பீஸ் ஆகுறங்காட்டி இதுக்கு நான் வீட்டிலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலையா மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நடனக்கலை அந்த மாதிரி சர்க்கஸ் மாதிரி ஒரு இது போட்டுட்ருக்குற ஈவெண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இதுதான் மாஸ்டர் நான் வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க ஒரு ஸ்பெஷல் சீட், இங்கே வந்து உட்காருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காடஸ் வந்து உட்காந்துருவா. இங்கே பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் நான் வந்து இம்மோட்டல் கல்டிவேட்டர்ஸ், நீ என்ன தான் வந்து என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு ஆசை இருந்தாலும் அதை வந்து என்னால் நிறைவேற்ற முடியாதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்க.
ஆக்சுவலாக இவனுக்கு வந்து அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஏன்னா இவன் ஹீரோவை பற்றி இவனுக்கு தெரியறதுக்கோசம் தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் போட்டு வாங்கியிருப்பான். ஆனால் ஹீரோவுக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சேர் எடுத்து கொடுத்தா இவன் வந்து உட்காந்துட்டான். சரி பரவாயில்ல தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேர் எடுக்கும்போது அந்த செக் மாஸ்டர் வந்து உட்காந்துருவான். ரொம்ப நன்றி தம்பி, என்னடா இங்கே நடந்துகிட்ருக்குது, ஒரு நல்ல காரியம் வந்து நான் பண்ணலான்னு சொல்லி நாய் மாதிரி வந்து தடுக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபுட்டு வந்து விற்றுட்ருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபுட்டு. சரி அதையவாச்சும் கொடுத்து ஹீரோ கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் வந்து இந்த சின்ன பாப்பா பூந்துருது. அது பூந்து அதை எடுத்து சாப்பிட்டு இது எப்படி இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்ருக்க. இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஏதோ சும்மா பரவாயில்ல ஆனால் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை அப்படித்தான் பேசுவேன், இந்த மாதிரியே நீ பேசுவேன், நல்லா பேச மாட்டேன், என்ன மேனஸ் இது, ஆனால் பிரதர் இது அப்படித்தான் பிரதர் இருக்குது, இது அந்தளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம் விடுங்க அந்த சைல்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அவளை வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படியே விஷயங்களெல்லாம் வந்து போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரதர் எனக்கு வந்து உங்கள்கிட்ட ஆப்பிள் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் நடுவில் சுப்பிரமணியமே வந்து இருந்துட்டு கேட்கும், உனக்கு வேணுமா, சரிந்தா இதை எடுத்துகிட்டு ஓடி போயிரு, இங்கே சாப்பிடாத போய் தூரமாக சாப்பிட சொல்லி போட்டு ஹீரோ வந்து சுப்பிரமணியம் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்க. அப்போது இவன்கிட்ட இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவனுக்கு கிடச்சதான் நினச்சிட்டு இப்போ இந்த பாப்பா கிட்ட போய் பிடுங்க முடியாது, நம்ம போய் சுப்பிரமணியம் கிட்ட பிடுங்கலான்னு சொல்லி போட்டு அந்த ஆப்பிள் நாய் கவிட்டு போயிருக்க முடியல, இவனு பின்னாடி நாய் பின்னாடியே போகிறான். போனோடனே ஹீரோ இவங்கெல்லாமே உட்காந்து அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கு, இவன் மட்டும் போயிடுவான். போனோடனே வந்து சுப்பிரமணிக்கு வந்து அங்கே இருக்குது, ஏன்டா ஒன்றுக்கு தான் அடிக்க வந்து அங்கேயுமாடா ஃபாலோ பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கப்புறம் அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இதுதான் கடவுளாக எனக்கு பார்த்து கொடுத்த வாய்ப்பு, இந்த சுப்பிரமணிக்கிட்டு இருக்கிற ஆப்பிளை பிடிங்கி நான் தின்னு என்னோடய எனர்ஜி பூஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயை அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியை அட்டாக் பண்ண வர இவன் யார கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணி பார்த்துட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை இப்போது நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னடா ஆச்சு உன் மூஞ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே தடுக்கி விழுந்துட்டேன், கல் தட்டிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறான்னா, நினச்சேன்டா எப்படி தான் இந்த எக்ஸிஸ்டன்ஸு இப்படி ஒரு ஆள் இருக்கிறங்காட்டி அப்போ அவர் வளர்க்குறது நாய் மட்டும் என்னவா இருக்கும், ஏதோ இந்த ஒரு தடவை போனால் போய் என்னை மன்னிச்சு விட்டுருச்சு, அடுத்த தடவை நான் இதுக்கிட்ட ஏதாவது சில்மிஸ் சேட்டை பண்ணால் கண்டிப்பாக அதை என்னை கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுப்பிரமணியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க வாயிலேருந்து ஃபயர் விடுறத பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் மோட்டார் வேர்ல்ஸுமே வந்து ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, அவங்க வந்து வாட்டர் கெரோசின் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கெரோசின் வந்து நம்ம ஃபயர் மூலமாக தெளிக்கிறது மூலமாக அது வந்து நம்ம மேலே வந்து படாமல் ஜஸ்ட்டு அந்த விஷயத்துலேயே வந்து நம்ம இன்வால்வ்டே ஆகாமல் வந்து அது ஃபினிஷ் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சர்க்கஸ் விஷயத்தை சொல்லிகிட்டு இருந்தா. ஆக்சுவலி இவங்க நடந்துட்டு இருக்கிற அந்த கல்ச்சர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாருக்கு சம்மந்தமான ஒரு மேட்ரு, அதை தான் வந்து அவங்க நிகழ்ச்சியை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா வந்து இப்போ ஹீரோ வந்து சொல்கிறது வாரை பற்றி தான், ஸோ நாலேஜ் வச்சே நம்ம வந்து சண்டையே போடாமல் நம்ம மோட்டலாகவே வந்தாலும் கூட அதை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறது வந்து இவங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார், இந்த மாதிரி நீ வந்து ஒரு மாதிரி சவுண்ட் மியூசிக்கான கிட்டார் வாசிப்பில்ல, அதை வந்து நீ வந்து லவுடாக வாசிச்சுப்பார், ஒரு ஸ்பீக்கரை வந்து பக்கத்தாடி வச்சு போட்டு நீ லவுடாக வாசிச்சின்னா உன்னோட அந்த சவுண்ட் வந்து இன்னும் மேல் வந்து பரவும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவன் வந்துட்டு என்ன நினைக்கிறேன், ஆக்சுவலாக வந்து இந்த இம்மார்ட்டல் செக்ட்டுங்கிறது வந்து ஒரு பாடல் கலை சம்மந்தமான ஒரு கல்டிவேஷனுக்கு வந்து ஒரு பேர் போன ஒரு செக்ட்டு. அதுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு என்ன காரணம், ஒரு இம்மார்ட்டல் ஐட்டம் வந்து இருக்கும், அதுதான் வந்து அந்த பேம்பூ ஸ்டிக், கேவன்லி பேம்பூ ஸ்டிக்கில் பண்ண அந்த கிட்டார். அது வாசிக்கிறது மூலமாகவே வந்து அவங்க இன்னும் வரைக்குமே வந்து ஒரு மாதிரி யாருக்குமே வந்து ரைவல் இல்லாத மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹீரோ சொல்கிற மாதிரி லவுட் ஸ்பீக்கரில் வச்சு பண்ணாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ரைவல் பண்ணுறதுக்கு வந்து இம்மோர்ட்டல் வேர்ல்ட்லேயும் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து நாலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இது ஹீரோ வந்து இந்த இவங்க நடத்தின பாடல் கலையினால் தான் வந்து ஹீரோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். ஸோ அந்த இம்மோர்ட்டல் இருந்துட்டு அவங்க வந்து இந்தாங்க கிஃப்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அள்ளி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். இம்மோர்ட்டல்ஸ் எல்லாமே வந்து இப்படி பறந்த நெஞ்சம் கொண்டவங்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் சுப்பிரமணி வந்துட்டு மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் நடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப விரும்பி நடிக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் குட்டாய் குழப்பறக்கு 2 நாய்க்கு வர்றானுங்க. அவனுக்கு வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு இதுக்குள்ளே தான் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து போட்டு தள்ளி அதில் வர ரிவார்டு எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுனுக்கு வந்து வந்துடுவானுங்க. இந்த டவுனுக்கு ரொம்ப சிறுசு, ஆனால் அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அவனை உள்ளே வந்துடுவாங்க. இவங்க வந்து ஒருத்தங்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போது ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அவங்க 2 வந்து ஒரு சென்ஸ் ஆகுது, யாராவது வந்து கொஞ்சம் கல்டிவேட்டர் பவரில் வந்து உள்ளே வந்து வராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வயிறு கலக்குது மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்து சாப்பிடு, எல்லாம் கண்ட கடிது தின்னா எப்படி உனக்கு வயிறு வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்த்து போயிட்டா அப்படின்னு சொன்ன இனிமேல் வந்துட்டு அவன் வந்து டேரெக்டாக அவனுக்கு எடுத்தான் போகிறான்னு சீக்கிரம் வந்து தேட ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேர்த்த அடிக்க அதாவது அனுப்பிவிட அவனுக்கு தாட்டு பூட்டு நடி விழுது. எவன்டான்னு பார்த்தா இவன் யாரா நீ, நான் தாண்டா இந்த இடத்தோட கார்டியன்,
ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியார மாதிரி தெரியுதா? இந்த இடத்தோட கார்டியன் வந்து ஒரு கிழட்டு பையன்டா, நீ கேன்சர் இருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது நான் தான்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சுட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வந்து அத்துமீறி வந்திருக்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிற டைமில் உனக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதை பற்றிலாம் நான் உனக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி போட்டு அவன் வந்து அடிக்கிறான். ஏன்னா இவனோட கொஞ்சம் பவர் லெவலில் தான் இருப்பான். ஏன்னா வந்து தடுக்கணுன்னு வையன், இம்மோர்டல் பிளேஸ்லேருந்து யாராவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் அந்த செக் மாஸ்டர் வந்துட்டு, இந்த மாஸ்டர் எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை மாஸ்டர், கொஞ்சம் உத்தரவு கொடுத்தீங்கன்னா, சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போகிறது. ஹீரோ வந்து அவனை அனுப்பிச்சு வைக்க, இப்போ அவனுமே வந்து இந்த போயிடுவான். போயிட்டு கடைசியாக இப்போ அவனை அடிச்சு தூக்க போகிற சமயத்தில் வந்து இந்த இம்மோர்டல் செக்டர் வந்து நடுவில் பூந்துட்டு அவனை வந்து அடிக்கிறான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இம்மோர்டல் பிளேஸ்லேருந்து அவங்கள பார்த்து பயப்படுவேன்னு சொன்னேன் இல்லையா, இவர் தான் வந்து இம்மோர்டல் செக்டரோட மாஸ்டர். நைஸ் டு மீட்டிங் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தனுமே வந்து அவன் கதற ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் ரிலீஸ் பண்ணுற ப்ரெஷர்லேயே, இந்த மாதிரி நான் வந்து ஈவெண்ட்டை நாசமெல்லாம் பண்ணுறதுக்கு வரல மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து வந்துட்டா, அவள் வந்து மற்றவங்களோட கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வந்து டிவோர் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் வந்து எங்களோட யங் மாஸ்டருமே வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டா மாஸ்டர், ஸோ அவளை வந்து பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம், சரி அப்போ போய் பிடிச்சிக்க, ஆனால் ஒரு விஷயம் நான் ஆரம்பிச்சுக்கா, சத்தமே வரக்கூடாது, கப்சிப்புன்னு வேலையை முடிச்சிடணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு நல்லா புரிஞ்சுது மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் போனதுக்கப்புறம், என்ன ஒரு அசிங்கமாக போச்சு பார்த்தியா, நான் அந்த பிள்ளைய மேலே கண்டுபிடிச்சி அப்புறம் பார்த்துக்கிண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் போனதுக்கப்புறம் இப்போ அந்த விஷயத்தை பற்றி இவங்களுமே வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களோட கல்டிவேஷன் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன பாப்பா வந்து வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை வந்து ஃபோர்பிடன்ட் ஆர்ட்ஸ்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு ஸ்வாட் டெக்னிக்ஸுங்க எடுத்துக்கிங்களேன், அதை வந்து வச்சு நிறைய பேர் வந்து கொல்லவும் செய்வாங்க, அதையவே வச்சு நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றவும் செய்யலாம். அதே மாதிரி தான் அந்த டிவோரிங் டெக்னிக், இதை வச்சு நிறைய நல்ல இதையும் பண்ணலாம், நிறைய தீமையும் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன டெக்னிக் இருக்கிறதுங்க முக்கியம் கிடையாது, நம்ம அதை எப்படி பயன்படுத்துங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்க. ஸோ ஹீரோ வந்து இந்த ஃபோர்பிடன் டெக்னிக் வந்து தப்பாக பார்க்க மாட்டேறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே வந்து தெரிய வருது. ஸோ ஹீரோ வந்து இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கார், அவர் வந்து அதை தப்புன்னு நினைக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கிங்குக்கு வந்து தெரிஞ்சிருது அந்த சின்ன பாப்பா யாருன்ட்டு. ஏன்னா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததே வந்து நான் இங்கே வருவான்னு சொல்லிட்டு தான், நான் காணு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நேரம் வந்து தேடிட்டு இருப்பார். இந்த கிங்குக்குமே வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணினதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, உங்களுக்கு வந்து சமைச்சு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு வா, இங்கே இருக்கிற கிச்சனில் வச்சு நான் சமைக்கிறேன், ஏன்னா வீட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா நான் வந்து அப்படியே சமைச்சு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க 2 பேரும் கண்டிப்பாக மாஸ்டர் நாங்கள் வந்து வராமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுங்கெல்லாம் வந்து போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அந்த கிங் இருந்துட்டு, இல்லை பரவாயில்ல மாஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு, எதோ பரவாயில்லையா, நீ எதுக்குடா நடுவில் வந்து குட்டையை கொலைப்பற, எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த மாதிரி மாஸ்டர் இல்லையே எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் போய் உங்கள் வேலைக்கு பாருங்கள், நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேர் கதறுவானுங்க, டே கிங்லோ நீ கிங்குங்கோசரம் நீ பெரிய லாடு கிடையாதுடா, நிறுத்துறா, நீ என்னை விடுறா, நான் போய் சாப்பிடணுண்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் வந்து இழுத்துட்டு போயிடுவான். இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனியாக வந்து கழுத்து பிடிச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்டா டேய், உனக்கு அது என்ன விதமான சூழ்நிலைன்னு உனக்கு தெரிஞ்சுமே வந்து நீ எங்களை சாப்பிட விடாமல் தடுத்துருக்க, மரியாதையே இதுக்கான ரீசன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போது, முட்டா பசங்களா அவனுக்கு எந்த சின்ன குழந்தைன்னு சொல்லி தேடிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு தாண்டா நான் தாண்டா அவனுக்கு தேடிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்துட்டு எது நான் சொன்னேன். இவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி அள்ளு கிளம்புது. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து ஒரு டியரஸ்டான ஒரு சிஸ்டர் மாதிரி அவள். ஸோ அவளை வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அள்ளு கிளம்பிட்டு 3 பேருமே வந்து நான் வந்து தேடி வந்து போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்கானா, அவள் வந்து ஒரு வீட்டிலேருந்து வெளியில் வருவாள். இந்த மாதிரி யாருமே இல்லாத சமயத்தில் வந்து வெளியே வந்துட்டு அப்போது ஆப்போசிட்டில் வந்து அந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி என்ன தப்பாக நினைக்காத பாப்பா, இது எங்களுக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி, இல்லை நான் வந்து உங்களை ப்ளேம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் வந்து பாப்பாவை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து அவள் அப்படி இப்படி வந்து தப்பிச்சு போயிட்டே தான் இருப்பாள். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சீல் மார்க் போட்டு அவளை வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சு வந்துட்டு முதல்ல அவள் பாடி டேமேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் சோலை டேமேஜ் பண்ணலாம்னு சொல்லி போட்டு அவள் பாடியை வந்து ஃபுல்லாக அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ ஒரு சடன் ஃப்ளாஷ் வந்து விடுவது. என்னென்னு பார்த்தா ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரோல் கொடுத்துருப்பார். அதில் இருக்கிற ஒரு க்ரீச்சர் தான் வந்து இவளுக்கு இந்த டிவோரிங் டெக்னிக்ஸு, சில மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கு, அப்புறம் கல்டிவேஷன் மெத்தட் அதெல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். அப்படி கற்றுக் கொடுத்தோன்னே இப்போ அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரைக்குமே வந்து தடுத்துருக்கோம். இவங்களே எதுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா, நான் வந்து எதுக்கு அவங்கள கொண்டிருப்பாங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நானோட மாஸ்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அதாவது அந்தளவுக்கு பெரிய மாஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன செக்டில் இருக்கிற அந்த செக்ட்லேயே வந்து 2 மாஸ்டர்ஸ் தான். அந்த 2 மாஸ்டரையுமே வந்து இவங்களோட யங் மாஸ்டர் வந்து கொண்டுருவான். அதுக்கு ஒரு பழி எடுக்கிறத மாற்ற வந்து நான் வந்து அவங்கள போட தள்ளி இப்போ அவங்க வந்து இவளை வந்து துரத்திட்டு இருப்பாங்க. இப்படி அட்டாக்கில் இருக்கும்போது அந்த க்ரீச்சர் வந்து காப்பாற்றதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுதான் வந்து என்னால் ஃபைனலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இதுக்கு மேலே வந்து என்னாலுமே வந்து உன்னை காப்பாற்ற முடியாது, நீ இனிமேல் நீ தான் உன்னை பார்த்துக்கணும், நீ வந்து மாஸ்டர் பார்க்குறதுக்கான வாழ்த்துக்கள்,
இதுக்கு மேலே நான் வந்து உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா நீ வந்து டிவோர் பண்ணுறன்ட்டு முடிவு பண்ணிட்ட. நீ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து டிவோர் பண்ணு, அப்போ தான் வந்து நீ பவர்ஃபுல்லாக மாறு அப்படின்னு சொன்ன. இனிமேல் வந்து நான் வந்து அந்த சீலையே வந்து டிவோர் பண்ணிவிட்டு இப்போ அங்கே இருக்கிறவங்களையும் வந்து அழிச்சிருவா. அழிச்சதுக்கப்புறம் திடீர்னு கபால்னு ஒரு பெல்லு வந்து மேலே மூடுது. மூணுனையுமே வந்துட்டு யாரா நீ அப்படி சொல்லுவோம், நான் தானே அந்த செக் மாஸ்டரு, நீ வந்து என்னோடய பையனை வந்து டேமேஜ் பண்ணி இப்போ அவன் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கான் அப்படின்னு சொன்ன. இனிமேல் வந்துட்டு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறானா? எப்படா அவன் சீரியஸ் கண்டிஷனில் இருப்பான்? அவனை என் கையால் தான்டா கொண்டேன், இந்த 2 கையால் தான் வந்து நான் அவனை கொன்னேன், அவன் வந்து சீரியஸாக இருக்கிறாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது எந்தோ மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்குது போல். சரி அதெல்லாம் விடு, நீ வந்து இந்த மாதிரி கை வச்சிருக்க. அது இல்லாமல் உன்னோட டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ஃபார்பிடன் டெக்னிக்காக இருக்குது. உன்னை வந்து உயிரோட என்னால் விட முடியாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொல்ல போகிற சமயத்தில் திடீர்னு ஒரு அட்டாக் வந்து நடக்குது. அட்டாக் நடந்தோடனே வந்துட்டு யாரா அப்படின்னு பார்த்தா அந்த கிங் லூ, செக் மாஸ்டரு, அப்புறம் அந்த டிஸ்பல் 3 பேருமே வந்து வந்துடுவாங்க. நல்ல வேளை நம்ம டைமுக்கு வந்துவிட்டோம், இல்லைன்னா நம்மளோட கதையே வந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு யாரா நீங்கள் என்ன தெரியுமா வந்து எங்களோட விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடுவீங்க அப்படின்னு சொல்லி 3 வந்துட்டு என்னடா சொன்ன கல்ட்டுப்பாயில அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது கிஸ். ஓகே கிஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாட்டு பை கிஸ். இதை வந்து கொஞ்சம் சாப்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து லாங் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஓகே கிஸ், நெக்ஸ்ட் பாட்டு பை கிஸ்.